அன்பர்களுக்கு கோமல் சேகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 23/9/23 இன்று ஒரு வியத்தகு ஒரு அனுபவம். அதை எல்லோருடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். திருப்புகலூர் திருத்தலம் சிவாலயம் எல்லோரும் அறிந்தது. அப்பர் பெருமான் அங்கே இறுதியாக ஜோதியில் கலந்த ஒரு திருத்தலம். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பொற்காசுகள் கொடுத்ததெல்லாம் ஞானசம்பந்த பெருமானாலும் இவர்கள் இருவராலும் போற்றி பரவப்பட்ட அப்படிப்பட்ட திருத்தலம். முருகநாயனார் அவதரித்து அங்கே பூத்துண்டு செய்த திருத்தலம். ஒரே நேரத்திலே திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், திருநீலநக்கர், சிறு தொண்டர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார் ஆகிய 6 பேரும் அங்கே முருகநாயனார் திருமணத்திலே தங்கியிருந்து இறைவனை பற்றிய பெருமைகளை எல்லாம் பேசி கழித்த அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். அதோட பெருமைகளை எல்லாம் சொல்வதற்கு எல்லையே இல்லை. வேளாக்குறிச்சி ஆதிநகரத்தர் அவர்களால் மிகவும் சிறப்பாக சீரிய முறையிலே அன்றாடம் கண்காணித்து அது நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. அது இப்பொழுது சென்ற 2003 திருப்பணி நடந்தது. அதில் அந்த முதன்மை ராஜகோபுரம் மிகவும் பெரிய ராஜகோபுரம். கோவை வசந்தகுமார் அவர்கள் அதை எடுத்து அந்த பழுதுகளெல்லாம் நீக்கி சிறப்பாக திருப்பணி செய்தார்கள். மீளவும் இப்பொழுது திருப்பணி நடந்து வருகிறது. ஆதிநகர்த்தர் அவர்கள் கோவை வசந்தகுமார் அவர்களுடைய இசைவை கேட்டவுடன் உடனே அதை ஏற்று செய்து வருகிறார். மயிலாடுதுறையிலே உள்ள ஒரு சிறந்த சபதியார் திரு ராம்குமார் என்பவர் எங்களோடு 20 ஆண்டுகளாக பயணிப்பவர். அவர்தான் அதை எடுத்து செய்கிறார். இன்றைக்கு அது நிறைவு செய்திருக்கிறார். அந்த வண்ணங்கள், அந்த பழுதுகளை எல்லாம் நீக்கி வண்ணங்கள் எல்லாம் பஞ்ச வண்ணங்கள்லாம் தீட்டி கிட்டத்தட்ட இன்று அல்லது நாளைக்குள்ளே நிறைவாகிவிடும். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் நான் அவளோடு முன்னதாகவே அந்த ராஜகோபுரம் முழுவதுமே மேலே ஏறி 5 நிலையிலும் ஏறி உள்ளும் புறம்பும் படம் எடுத்து நான் இதில் யூடியூபில் பதிவு செய்யவில்லை, படம் எடுத்து வைத்திருக்கிறேன். வேலை தொடங்கிய பொழுது இப்பொழுது முழுவதும் நிறைவு செய்தவுடன் அங்கே போய் பார்த்தவுடன் அங்கே ஏற்பட்ட அந்த அதிசயங்களை அந்த சிற்பங்கள்லாம் உயிரோட்டமாக உயிரோடு இருப்பது போலவே தோன்றுகிறது. அப்படி முன்னோர்கள் அந்த சிற்பங்களை வடித்திருக்கிறார்கள். அதாவது எதையுமே மாற்றவில்லை. சென்ற திருப்பணியின் போதும் பழைய சிற்பங்களை அப்படியே வைத்து செய்யப்பட்டன. இந்த திருப்பணியிலையும் சிறு சிறு பழுதுகள் மட்டும் நீக்கப்பட்டு அந்த எப்படி அங்கே இருந்ததோ அப்படியே இருந்தபடி அது செய்த அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அற்புதமாக ஓவியம் தீட்டப்பட்டு அப்படியே நேரடியாக பார்ப்பது போலவே இருக்கிறது. இங்கேருந்து கீழே இருந்து பார்த்தாலெல்லாம் சிறு உருவங்களாகத்தான் தெரியும். சாதாரணமாக தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் அவர் பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 3 மடங்கு பெரியவராக அங்கே இருக்கிறார். அந்த வாயிற்காவலர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த முதல் தளத்தில் மட்டும்தான் இன்றைக்கு நான் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். 4 புறமும் படுத்தியிருக்கிறேன். அந்த வாயில் காவலர்கள்லாம் என்னுடைய ஒரு சாதாரண ஒரு மனிதர் உருவத்தோட 4 மடங்கு பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இன்றைக்கு நான் கண்டு வந்திருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா கந்தபுராண செய்திகள், கந்தபுராண நிகழ்வுகள் எல்லாம் அங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. சிவனடியார்கள் கண்டிப்பாக கந்த புராணத்தை படிக்க வேண்டும். கந்த புராணத்தை படித்தால் சிவபரத்துவத்தை அப்படியே உள்ளத்திலே இவ்வளவு பெரியவராக நமது சிவபெருமான் என்று நீங்கள் உணர வேண்டும். உணர்ச்சியில் கலக்க வேண்டும். பெருமானுடைய பெருமையை பற்றி, பரத்துவத்தை பற்றி, பிரம்மாண்டத்தை பற்றி என்றால் கந்த புராணம் கற்க வேண்டும். முன்னதாகவே நான் 154 வீடியோ என்று சொல்கிறோம் கோமல் சேகர் யூடியூபில் பதிவு செய்திருக்கிறேன். நாடுவார் இல்லை, லட்சக்கணக்கான அதாவது கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு முருகப்பெருமானை நாடக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் முருகப்பெருமானை பற்றி முற்றிலுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. அது இறைவன் அதை நாங்கள்லாம் வருத்தப்படுவதில்லை. இறைவன் அழைக்காமல் யாரும் ஞான நாட்டத்தில் வர முடியாது. எந்த கடவுளை நாம் வணங்குகிறோமோ, எந்த கடவுளை வேண்டுகிறோமோ அந்த கடவுளை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அவருடைய அன்பை ஈர்ப்பது எப்படி என்று அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதற்கு விதி இல்லை, விழைவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த கந்தபுராணத்தில் உள்ள காட்சிகள் எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தக்கயாகம், தக்கன் செய்த வேள்வி, அங்கே அக்னி பூஜை பண்ணியதாக ஒரு இது இருக்குது. அந்த தக்கன் வேள்வியில் அவருடைய நாக்குகள் அறுக்கப்பட்டன. ஏன்னா வேள்வி குண்டத்திலிருந்து அந்த
அவிர்வாகங்களை எல்லாம் எல்லா தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு அங்கே எல்லாம் கொடுக்குறாரு. அதனால் ஏன்னா பெருமானை விலக்கி விட்டு செய்த ஒரு கொடுமையான யாகம். இன்றைக்கும் நம்ம அன்பர்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிவபெருமான் தான் யாகத்தின் தலைவர். வேள்விகளுக்கு தலைவர் சிவபெருமான் தான். சிவபெருமானை முதல்நிலைப்படுத்தி தான் யாகம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பொருளாக எவருக்கோ யாகங்கள்லாம் செய்கிறார்கள். அதை விட ஒரு கொடிய பாவம் இல்லை. அன்றைக்கு தக்க யாகம் நடந்து எத்தனை லட்சம் ஆகிறது என்று தெரியவில்லை. எப்படிப்பட்ட தேவர்களெல்லாம் அங்கே அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். மீண்டும் பெருமான் கருணையால் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னும் இன்றைய வரையிலும் பாவம் தீரவில்லை. அப்படிப்பட்ட அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு பயந்து தங்கள் பொருளுக்காக பொருள் இச்சையால் இறைவனையே மறந்து இறைவனை இல்லாமல் முதன்மையாக தலைவனாக வைக்காமல் செய்த ஒரு யாகத்தில் கலந்த அந்த பெரும்பாவத்தை இன்றைய வரலும் கூட அனுபவித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இது இந்த அந்த பொம்மைகள் பற்றிய அந்த சிற்பங்கள், அந்த சிதை சிற்பங்கள் பற்றிய விவரங்களை எல்லாம் இந்த வீடியோக்கள், இதோடு தொடரக்கூடிய வீடியோக்களிலே நான் குரலோசையாக அங்கே பதிவு செய்து இருக்கிறேன். அன்பர்கள் எல்லாம் அதை முற்றிலுமாக பார்க்க வேண்டும். முற்றிலுமாக மீண்டும் சொல்கிறேன், தக்கையாகும். இன்றைக்கு இறைவனை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெருகிவிட்டார்கள். வியாபார பொருளாக வைத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். பன்முக ஏமாற்று வேலைகள் எல்லாம் இங்கே நடக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் என்ன கதியாகும் என்பதுதான் தக்கையாகும். அந்த தேவர்கள் எல்லாம் எல்லாமே பெருமானால் அழிக்கப்பட்ட பிறகு, பெற்ற பிறகு நன்றி மறந்து இறைவனையே இல்லை என்று சொல்வது, இறைவனையே இடித்து பேசுதல், நான் தான் செய்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாக இயக்கக்கூடிய இயக்க கடவுளாகிய அந்த இறைவனை முற்றிலுமாக மறந்து விட்டு திரிந்ததால் அங்கே சூரபத்மனுக்கு அளவற்ற வரங்களெல்லாம் கொடுக்கப்பட்டு இவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அதுதான் இப்பொழுதும் நடக்கிறது. நெறி தவறி எல்லோரும் பொருள் நாட்டத்தில் போனதால் பகைவர்களுக்கு, இறை எதிரிகளுக்கெல்லாம் பெரிய பேராற்றல்கள் எல்லாம் அங்கே கிடைக்கின்றன. என்றால் இவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் திருந்த வேண்டும். திருந்தாவிட்டால் கொடுமையான தண்டனைகளை எல்லாம் அளிக்க நேரிடும். நான் அந்த கந்த புராணத்திலே இந்த தக்க யாகத்தை பற்றி முழுவதுமாக விவரித்து அங்கே என்ன நிகழ்ந்தது என்றெல்லாம் பேசியிருக்கிறேன். அன்பர்கள் கேட்க வேண்டும். இந்த தொடரக்கூடிய வீடியோக்கள்லாம் இதெல்லாம் காண முடியாது உங்களால். இதெல்லாம் ராஜகோபுரத்திலலாம் ஏறி யாராலையும் பார்க்க முடியாது. நான் என்னுடைய இறைவனுடைய திருவுருள் இன்றைக்கு அங்கே போய் பார்த்தேன். மதியம் உச்சி வேளையிலே தரிசனம் செய்தேன். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கிடலுமாம் என்பது சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமானோடு இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய மெய்த்திரு வாக்கு. இம்மையே தரும் சோறும் கூரையும் அப்படின்னு சொன்னார்னா, இன்றைக்கு மதிய உணவு அங்கே எனக்கு பெருமானும் பெருமாட்டியும் அன்போடு அங்கே அளித்தார்கள். கூரை என்றால் ஆடை முன்னதாக கொடுத்து விட்டால், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கிடலுமாம். இடரே கிடையாது வாழ்க்கையில், அது ஏற்கனவே கெடுத்து விட்டார். உடையெல்லாம் கொடுத்து விட்டார். அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயரோவில்லையே என்று ஆணையிட்டு, ஐயரோவில்லை என்று ஒரு ஆச்சாரியர் சொன்னால் ஆணையிட்டு சொல்கிறார் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட பேர் எனக்கு கிடைத்தது. நான் கண்ட அந்த காட்சிகளை எல்லாம், நான் பெற்ற அந்த நற்பெயர்களை எல்லாம் அன்பர்கள் ஊன்றி கவனித்து இந்த நகர்படங்கள், அதாவது வீடியோ என்று சொல்லக்கூடிய நகர்படம், நிழற்படங்கள் எல்லாம் இங்கே கோவை செய்திருக்கிறேன். தொடர்கிறது. அதை முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இது திருப்பவள்ளூர் பெருமானுடைய கிழக்கு நோக்கிய சன்னதிக்கு நேரே உள்ள முகப்பு மண்டபத்தின் முதற் பகுதி. அதில் அமைந்திருக்கக்கூடிய வாயிற்காவலர். கிட்டத்தட்ட ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்களும் இதே அமைப்பில் இந்த இலக்கணங்களோடு இருப்பதால் ஒரே காலகட்டத்திலே செய்யப்பட்டதாக இருக்கலாம். அப்படியே தொடர்ந்து தலைமுறையாக பெரியவர்கள் இதை அற்புதமாக காத்து வந்திருக்கிறார்கள். இது வேளாக்குறிச்சி ஆதீன திருமணத்தின் சீரிய நிர்வாகத்திலே இருந்து, பக்கத்திலே இருந்து கண்போல் இந்த ஆலயத்தை, பல ஆலயங்களை காப்பது போல் இதையும் சிறப்பாக குருமகா சன்னிதானம் அவர்கள் காத்து வந்திருக்கிறார்கள். முன்னதாக காட்டியது வலதுபுறம் உள்ளது, இது இடதுபுறம். பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கிறார். இடதுபுற வாயிலுக்கும் இடதுபுறத்தில் உள்ள அந்த அற்புதமான சிற்பம். திருப்பவள்ளூர் ராஜகோபுரம், 5 நிலை ராஜகோபுரம். இது முதல் தளத்திலோட
உட்பகுதி எப்படி இந்த சுவர்கள்லாம் வந்து அழுத்தமாக கட்டப்பட்டிருக்கின்றன, எந்த அளவுக்கு அகலமாக கட்டியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் நமக்கு தெரியும். இது எல்லாமே வந்து தூய்மை செய்து வண்ணங்கள்லாம் பூசப்பட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மரக்கூரைகள்லாம் இருக்கு இல்லையா, மரக்கூரைகள் எல்லாம் வார்னிஷ்லாம் பூசப்பட்டு இருக்குது. இல்லைன்னா இதில் படம் இப்படி காமிக்குது, வார்னிஷ் இல்லாத மாதிரிங்க. உள்ளே இழுத்துக்கிட்டா இதில் பார்த்தா வெளுப்பாக காமிக்குது, அங்கே கருப்பாக இருக்குது பார்க்க. இல்லை இதில் பார்த்தா படத்தில் வெள்ளையாக தெரியுது, அங்கே வார்னிஷ் நல்லா பார்த்தா கருப்பாக தெரியுது. அதுக்காக இங்கே பாரு, இது பெயிண்ட் அடிக்காத மாதிரி இருக்குது பாரு. இந்த பாரு மரம் வந்து ஒன்றுமே இது வார்னிஷ் அடிக்காத மாதிரியே காமிக்குது, அங்கே எல்லாமே பிளாக்காக இருக்குது. இதை நம்ம கேமரா வண்ணங்கள்லாம் இப்படி காமிக்குது. சிவசிவா எல்லாம் இந்த பணிகளெல்லாம் வந்து ஒவ்வொரு தளமும் நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இந்த பொருள்கள்லாம் இங்கே இருக்கின்றன. இப்பொழுது இந்த 2-3 நாட்களில் இந்த பணிகள்லாம் நிறைவு செய்தவுடன் எல்லாமே அகற்றி கீழேயும் தூய்மை செய்து அந்த பணிகள் நிறைவு பெறும். சரி சரி. சிவா அக்னி வந்து அந்த நாக்கெல்லாம் அறுக்கப்படுகிறது இல்லையா தக்ஷன் யாகத்தில். அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த சாபத்திலிருந்து அந்த கொடுமைகளிலிருந்து அந்த தவறு குற்றத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று இங்கே வந்து தவம் செய்வதாக இங்கே வரலாறு. இங்கே வந்து தவம் செய்கிறார். அப்புறம் பெருமான் அவருக்கு ஆசி கொடுத்து பிரசாதங்கள்லாம் கொடுத்து அருள் புரிவதாக வரலாறு. அங்கே பெருமானும் பெருமாட்டியும் நந்தி தேவர் மீது வீற்றிருக்கக்கூடிய அந்த அற்புதமான திருக்கோலம். கீழே பிள்ளையார், விநாயகப் பெருமான், சிவசிவா. அங்கே நரசிங்கமாக பெருமாள் இரணியகசிப்போட இந்த குடலை உருவது போல் வந்து ஒரு ஆக்ரோஷமான முகத்தில் அந்த திருக்கோலம் அங்கே நாம் காணலாம். சிவசிவா அந்த வரலாறு அடுத்த 2வது நிலையில் சுற்றி இருக்குது. இதே போல் 5 நிலைகள்லேயும் வந்து பல்வேறு புராண வரலாறுகளையெல்லாம் தொகுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு அறிவு, இந்த புராணத்தை பற்றிய அறிவு, சிவபுராணங்கள், மகாபுராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் எல்லாவற்றிலையும் வந்து எந்த அளவுக்கு ஒரு அறிஞர்களாகவும் அந்த சிற்பிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த இலக்கணப்படி வகுத்து செய்திருக்கிறார்கள். சிவாய நம, சிவாய நம. அப்போ இது ராஜகோபுரத்தின் கீழ்த்தளத்திலே தெற்கு நோக்கிய பகுதி. இவர் ஒரு அதாவது பசுக்கூட்டங்களை வந்து காக்கக்கூடிய ஒரு விவசாயி என்று சொல்கிறார்கள். இது பசுவை வைத்து இங்கே நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அங்கே பசுவிடமிருந்து பால் கறக்கக்கூடிய காட்சி. சிவசிவா அங்கே கிருஷ்ணரோட பொம்மை. இது பொதுவாக ராம்குமார் என்ன சொல்கிறார் என்றால், ராஜகோபுரங்களில் தெற்கு நோக்கி இருக்கும்பொழுது இந்த காட்சி பல ராஜகோபுரங்களில் அப்படி காட்சிப்படுத்தியிருப்பார்கள் என்று சொல்லி யசோதை. சிவா யசோதை கண்ணன் அங்கே வெண்ணெய் திருடக்கூடிய காட்சி. ஒரு அற்புதமான சிற்பம். மிக மிக ஒரு பார்ப்பதற்கே அவ்வளவு அற்புதமாக இருக்குது. பெரிய அளவில் உள்ள சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்க கிடைக்காது. இதெல்லாம் எந்த காலத்தில் இதெல்லாம் செய்தார்கள் என்றே தெரியாது. அவ்வப்போது லேசான பழுதுகளை மட்டும் நீக்கி சிற்பிகள்லாம் அதை புனரமைத்திருக்கிறார்கள் ஒழிய எல்லாம் வந்து மிக மிக பழைய சிற்பம். ஒரு தவம் செய்யக்கூடிய ஒரு முனிவருடைய சிலை. இது இப்பொழுது வந்து தெற்கு நோக்கிய பகுதி. நான் இப்பொழுது காட்சிப்படுத்துவது தெற்கு நோக்கிய பகுதி. பாருங்கள், அந்த சிற்பங்கள்லாம் அப்படியே உயிரோட்டமாகவே இருக்கிறது. நேரடியாக நிற்பது போல் வந்து நம்ம உள்ளத்தில் ஒரு கற்பனை உருவாகிறது. அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த ராஜகோபுர நடுவில் இதுதான் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு அழகுபடுத்துவதற்காக 4 பகுதிகளிலும் அப்படி அமைத்திருப்பார்கள் அந்த கட்டுமானம். அந்த பகுதி நான் வந்திருக்கிறேன். சிவா கிருஷ்ணன் வந்து அந்த அரக்கையை உதைக்கிறது போல் ஒரு சிற்பம். அவரை வந்து கொல்வதற்காக கம்சனால் ஏவப்படக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு அரக்கையை வந்து காலால் உதைப்பது போல் ஒரு சிற்பம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான பெருமான் வீட்டிருக்கக்கூடிய, நந்தியில் வீட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிற்பம்.
பக்கத்திலே ரிஷிகள், அதாவது தட்சிணாமூர்த்தி, அதாவது ஆமாம் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி என்று நமது சிற்பி சொல்கிறார். இந்த சிறு சிறு பணிகள் இதெல்லாம் டச்சிங்னு சொல்லுவார் இல்லையா, கடைசியாக சிறு சிறு பணிகள் வந்து இங்கே நிறைவேற்ற வேண்டியிருக்குது. ஒரு நாளில் எல்லாமே நிறைவேறிடும். இந்த நகங்களுக்கு புள்ளி வைப்பது, அதுபோல் சில கோடுகள் வரைவது, இதை போல் பணிகள் தான் இங்கே பாக்கி இருக்குது. சிவா 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 நமக்கு வந்து சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர் என்று 4 உபதேசித்ததாகத்தான் புராண வரலாறுகள்லாம் இருக்குது. ராம்குமார் சொல்கிறாரு அகத்தியர், புலைத்தியர், கௌதமர், வசிஷ்டர் என்று சொல்கிறாரு. அது ஏன்னா பல யுகங்களில் மாறி மாறி பெருமான் உரைத்திருக்கிறதால 4 உரைத்தது தானே. ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பம். பெருமானுடைய அந்த முகபாவத்தை பாருங்கள். அந்த சூத்திரங்கள்லேருந்து தள்ளி இந்த இடுப்பு வளைஞ்சி இருக்கணும்னு சாஸ்திரம். அதே மாதிரி ரொம்ப தத்ரூபமாக அந்த காலத்தில் அந்த நூல்களோட ஆதாரத்தோட திருவடி கீழே இருக்கக்கூடிய முயலகன் இவ்வளோ பெரிய சிற்பம். ஒரு சாதாரண ஒரு மனித உருவத்தோட ஒரு 3 மடங்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோ பெரிய சிற்பம். எவ்வளோ ஆசையாக பெரியவர்கள்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதாவது இது தெற்கு நோக்கிய பகுதியிலே மத்தியிலே உள்ள இந்த மேம்படுத்தி வரும்ல எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை போல் பகுதியில் இந்த சிற்பம் மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது. முனிவர்கள் இங்கே பெருமான் பெருமாட்டியோடு வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலம். ஒரு நாட்டிய மங்கையர் இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. இது கிழக்கு, அதாவது தெற்கு நோக்கிய ராஜகோபுர தெற்கு நோக்கிய பகுதியின் நிறுதி மூலை என்று சொல்வார்கள், கன்னி மூலை என்று சொல்வார்கள் இல்லையா, அதாவது தென்மேற்கு மூலை. இந்த பக்கம் இந்த பகுதி சிவா. இது கிழக்கு நோக்கிய பகுதி, தென்புறம் முடிகிறது. இதோடு வந்து தென்புறம் முடிகிறது. இங்கே இசைக்கலைஞர்கள் அங்கே மேளம் வாசிக்கக்கூடியது, இங்கே தாளம் தாளக்கருவி இந்த அம்மா வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிற்பம். இந்த கோணத்தில் பார்க்கலாம். இந்த இடத்துல திரும்புது, அதாவது தெற்கு நோக்கிய பகுதிக்கு ராஜகோபுரத்தோடு நான் இப்பொழுது திரும்புகிறேன். அந்த மூலையில் நிற்கிறேன். அது அக்னி மூலை என்று இதை சொல்லலாம். தென்கிழக்கு மூலை. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். கிழக்கு நோக்கிய பகுதி முதல் தளம்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இது தக்ஷனுடைய சிரம் அறுக்கப்பட்ட அந்த காட்சியை, சிரம் அறுக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான் தட்சனுடைய மனைவி. இங்கே வந்து வீரபாகு தேவர் காளி தேவியோடு அங்கே வருவதாக ஆக்ரோஷத்தோடு வந்து தட்சனுடைய தலையை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்கிய காட்சி. என்ன என்றால், வேதத்தின் தலைவன் சிவபெருமானை நோக்கி மட்டும்தான் வேத வேள்விகள்லாம் இயற்றப்பட வேண்டும். சிறு தெய்வங்களை எல்லாம் நோக்கி எந்த வேத வேள்விகளும் இயற்றக்கூடாது. இந்த தவறுகளை எல்லாம் காசுக்காக இன்றைக்கு செய்தது போல் அன்றைக்கும் வந்து இறைவனை வைத்து வியாபாரப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் திரண்டு தான் இப்படி சூரபத்மன் என்ற ஒரு அசுரனை படைத்து அந்த தேவர்களை எல்லாம் நசிக்க செய்து அந்த துன்பங்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர்களை அனுபவிக்க செய்து அவர்களை வந்து திருத்தம் செய்கிறார். அது ஒரு மரக்கருணை. அது மரக்கருணை தான். ஏன்னா இறைவன் இல்லாது அணுவும் அசையாது என்று போது இந்த சூரனுக்காக இருக்கட்டும், யாருக்காகவும் இருக்கட்டும், அந்த சக்தியை கொடுப்பதெல்லாம் பெருமான் தானே. இதை இன்றளவுக்கு வந்து வழிபாட்டு நெறியிலே உள்ளவர்கள், வழிபாடை எடுத்து செல்லக்கூடியவர்கள்லாம் திருந்த வேண்டும். பலர் எல்லாம் பொருள் மாயையிலே சிக்கி எதை வேண்டுமானாலும் பொருளுக்காக கொடுக்கக்கூடிய இந்த இழிநிலையெல்லாம் இருக்கிறது. அதிலிருந்து எல்லோரும் திருந்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த வரலாறு படைப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புராணங்கள்லாம் எடுத்து நமக்கு
ஓதப்பட்டுள்ளன, கொடையாக ஓதப்பட்டுள்ளன சூத முனிவரால். அதனால் அதை புரிந்து கொண்டு நாம் திருந்த வேண்டும். அதுக்காக தர்ம நெறியிலே நாம் தலை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இப்படிப்பட்ட புராணங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். அவ்வளவு காட்சியும் இங்கே இதை எடுக்கவே முடியாது, படங்களே எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சிற்பங்கள். அது கீழே இருந்து பார்த்தால் ஓரளவு தான் தெரியும். அதேபோல் இந்த பைனாக்குலர் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதேபோல் கருவியோடு தான் இதெல்லாம் பார்க்க வேண்டும். வரக்கூடிய அன்பர்கள் கூடியவர்களும் இந்த பைனாக்குலர்லாம் எடுத்து வந்தால் எல்லா சிற்பத்தையும் கீழே இருந்தே ஓரளவு இதை பார்ப்பதற்கே நுணுக்கமாக கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். சிவாய நம. அவ்வளவு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது அக்னி அக்னி பகவானை அவருடைய இதை சிறகு பெய்தீராக இருந்த யாகத்தில் கலந்துக்கிட்டதுக்காக. ஆமாம், அக்னியோட நாக்கெல்லாம் அறுத்துருவார். அதுதான் இங்கே நாக்கா இருக்கிற காட்சி. சிவ சிவா. ஆமாம், இதை போல் இந்த தேவர்கள் எல்லாமே திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள்லாம் எல்லாரும் தக்கனுக்கு அச்சப்பட்டுக்கிட்டுனா அவன் எவ்வளோ பெரிய ஒரு தவசியிலும் எவ்வளோ தவம் வாங்கியிருப்பான். பிரம்மாவனோட மூத்த புதல்வன். நான் அதான் கந்தபுராணத்தை 154 வீடியோ கோமல் சேகர் யூடியூப்பில் பேசியிருக்கேன். அந்த நினைவாற்றலை வைத்து தான் இப்பொழுது இந்த விவரங்களை எல்லாம் நான் சொல்லி வருகிறேன். சிவாய நம. இது அக்னி வழிபட்ட திருத்தலம் இல்லையா, அது வர இருக்கு. சாபத்தை நிவர்த்தி பண்ண தலம், சாபத்தை நிவர்த்தி பண்ணது. சிவ சிவா. சிவாய நம. சிவாய நம. அதுக்குள்ளே என்ன ஆகுது? சிவ சிவா. இது கிழக்கு நோக்கிய பகுதியில் உள்ள வாயர் காவலர் சிற்பம். மிகவும் பிரம்மாண்டமான சிற்பம். அந்த ஜடாமுடி பகுதியே கிட்டத்தட்ட 1.5 அடி அகலம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 அடி அகலம் இருக்கிறது. அந்த கிரீடம் பார்த்திங்கன்னா அது 1.5 அடி அகலம் உயரம் இருக்குது. அந்தளவுக்கு 2 பக்கமும் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவ சிவா. அதாவது கீழ்த்தளத்தின் கீழ்ப்புற பகுதி சுவாமி அம்பாலும் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலத்திலிருந்து வடபுறம் அங்கே தொடங்குகிறது. முருகன் படைக்கு சென்றதுனால வீரபாகு மற்றும் இந்த நவ வீரர் அந்த மேலே உள்ள லட்சம் வீரர்கள் சொல்லுவாங்க. இல்லை, லட்சம் வீரர்கள் உண்டு. நவ வீரர்கள் இல்லாமல் லட்சம் வீரர்களும் அங்கே உற்பத்தி ஆகுறாங்கல்ல, உற்பத்தியாக வைக்கிறாங்கல்ல. திருப்பு பாடல்களில் கூட சார் இது இரண பைரவர் சுட்டி நடித்திட எதிரி நிசேசுரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிவா. சிவா. இது முகப்பு பகுதி கீழ் நோக்கிய, இந்த ராஜகோபுர கீழ் நோக்கிய பகுதி, அதில் உள்ள சிற்பங்கள். சிவ சிவா. முருகப்பெருமான் இங்கே கீழே வேலோடு, ஆறுமுக பெருமானும் இங்கே வேலோடு காட்சி தருகிறார். இது சூரபத்மன். சூரபத்மன் வீழ்றான், மரமாக மாறுறான். மாமரம். மாமரமாக வரும். சிவ சிவா. இது ஆறுமுகர் தான். இது சூரபத்மன் தோல்வியடைந்த பிறகு அங்கே மாமரமாக மாறக்கூடிய காட்சி. பின்பு மயிலாகவும் சேவலாகவும் மாறி முருகப்பெருமான் மீது தாக்குவதற்காக அப்பொழுதுதான் மயிலையும் அந்த சேவலையும் அமைதிப்படுத்தி தனக்கு வாகனமாக வைத்துக்கள். எவ்வளவு பெரிய தவசீல் என்றால் அவரையும் சேர்த்து தான் நாம் வணங்கி வருகிறோம் சூரபத்மனியம் என்பதையும் அன்பர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே 6 முகமும் 6 திருமுகமும் 12 கைகளும் உள்ள முருகப்பெருமான் சிற்பம். இது கிழக்கு நோக்கிய பகுதியிலே ராஜகோபுரத்திலே இந்த 5 நிலை முதன்மை ராஜகோபுரத்தில் வச்சுக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன், நிதானமாக தான் வரேன். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாயனம். இங்கே மயில் மேலே மயில் தான், அப்புறம் சூரபத்மன் தான் மயில் வாகனம் ஆயிடுறான் இல்லையா. அதுக்கப்புறம் ஆறுமுக பெருமான் இங்கே மயில் மேலே வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலம். இது கிழக்கு நோக்கிய பகுதியில் தான் இருக்குது. ராஜகோபுரத்தோட கிழக்கு நோக்கிய பகுதியில் தான் இது அமைந்திருக்கிறது. சிவாயனம். சிவாய நம. சிவாய நம. சிவாய.
வடபாகத்தின் கீழ்பாகம் மேலே உள்ள சிற்பங்கள். சிவாய நம. பிரம்மாண்டா சிவாய நம. கீழே பார்த்தா சிவாய நம. மேலேயே சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாக அந்த கார்த்திகை பெண்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த முருகப்பெருமானை அம்பிகை சுவாமியோடு அங்கே வந்து ஆசீர்வதித்து அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக வந்து சேர்த்து தான் அங்கே முருகப்பெருமான் ஆறுமுகனாக வருகிறார். அதனால தான் கந்தன்னா அந்த சேர்ப்பது என்று பொருள். ஒன்றாக சேர்ப்பதால் கந்தன் என்று அந்த சிற்பம் இங்கே குழந்தையை எடுத்து 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய சிற்பம் அங்கே அற்புதமாக அமைந்திருக்கிறது. இது வந்து வடக்கு நோக்கிய பகுதியிலே ராஜகோபுரத்திலே கீழ்த்தளத்திலே வெளிப்புறத்திலே உள்ளது. சிவாய நம. சிவாய நம. பெருமானும் பெருமாட்டியும் விடையிலே பெருமான் விடையிலே வீட்டிருக்கிற காட்சி. அம்பிகை இங்கே பக்கத்திலே இருக்கிறார். இது எல்லாமே இந்த ராஜகோபுரத்தோட வடக்கு நோக்கிய பகுதி. எல்லாம் பிரம்மாண்டமான சிற்பங்கள், ஒரு ஒப்பற்ற சுதை சிற்பங்கள். சிவாய நம. சிவாய நம. சரியான பிரம்மா சார். ஓஹோ, இந்த பக்கம் ஓ பிரம்மதேவரா? நம்ம பிரம்மதேவருக்கு விபூதி தானே பூசணும். சிவ சிவா. தேவியரோடு பிரம்மதேவர் வீட்டு இருக்கக்கூடிய திருக்கோலம். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. என்ன பாருங்கள், அப்படியே உயிரோட்டமாக நேரடியாகவே அமர்ந்திருக்கிறது போல் அந்த சுதை சிற்பம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அற்புதமான கலைஞர்கள் அந்த சிற்பிகள் முற்காலத்திலே இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார்கள். சிவாய நம. சிவ சிவா. பிரம்மதேவர். சிவாய நம. இது இந்த கன்னிமார்கள் வந்து கர்ப்பவதியாக இருக்கிறது. ஓ, இந்த இதில் ஒரு வரலாறு கந்தபுராணத்தில் ஒரு அற்புதமான ஒரு வரலாறு உண்டு. முருகப்பெருமானை வந்து தோற்றுவிக்கும் பொழுது பெருமான் 6 முகத்திலிருந்தும் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகள் அங்கே வெளியே வந்து பறக்கும். எல்லாரோடையும் தாங்கிக் கொள்ள முடியாது, எல்லோரும் ஓடி விடுவார்கள். அம்பிகை அருகே அமர்ந்தவரும் அவரும் அஞ்சி ஓடுவார். அப்பொழுது அவருடைய சிலம்பிலிருந்து அது உடைந்து அந்த பரல்கள் எல்லாம் நவமணிகள் கீழே வந்து சிதறிவிடும். பிறகு வந்து அம்பிகை திரும்ப மீள எல்லாம் முடிந்தவுடன் அந்த 6 பொறிகளையும் அக்னியை எடுத்து போயிடுவார் என்று அது இருக்கு இல்லையா. வாயுவும் அக்னியும் தான் தாங்கி கொண்டு அங்கே கங்கையில் விட கங்கை வற்றி போய் அப்புறம் அங்கே சரவண பொய்கைக்கு போய் அங்கே 6 குழந்தைகளாகி அது ஒரு வரலாறு. இங்கே அந்த பரல்கள் கீழே விழுந்தது இல்லையா, அந்த நவமணிகள், இந்த முத்து, பவளம், கோமேதகம், வைரம், வைடூரியம், இப்படியெல்லாம் புஷ்பராகம், இதை போல் உள்ள இந்த மணிகள்லாம் என்ன ஆகிடும்னா சாமி வந்து நோக்கினோன்னா 9 பெண்களாக ஆகிடுவார்கள். எல்லாமே அம்பிகை உருவத்திலேயே இருப்பாங்க. அவர்கள் வந்து கர்ப்பம் அடைவார்கள். இறைவன் வந்து நோக்கினதாலேயே வந்து அது ஒரு கர்ப்பம் அடைவதாக வரலாறு. அம்பிகைக்கு கோபம் வந்து இந்த கர்ப்பம் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு சபிப்பது போல். அப்புறம் பிறகு வந்து சமாதானமாகி இவர்களுக்கு குழந்தை பெற வேண்டும் தான் இந்த வீரர்கள்லாம் வருவாங்க. வந்து அந்த 9 வீரர்கள் இருக்காங்க இல்லையா, வீரபாகு முதற்கொண்டு 9 வீரர்கள், அதுக்கப்புறம் 1,00,000 வீரர்கள், அதான் 1,08 வீரர்கள், 1,09 வீரர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் உற்பத்தி ஆவதாக அங்கே வரலாறு இருக்கிறது. சிவசிவா. அதான் அந்த கன்னியர்கள். அட என்னது, ரொம்ப பிரம்மாண்டமான வேலையே அப்பா. முதல் நிலை திருப்புகலூர் ராஜகோபுரம் முதல் நிலையிலே மேற்கு நோக்கி வடபுறத்தில் மேற்கு நோக்கி அம்பிகையும் சுவாமியும் அங்கே வீட்டு இருக்கக்கூடிய திருக்கோலம். அடுத்து மாயை முழுவதுமே ஒரு பெண்ணாக உருவெடுத்து அங்கே அரக்கர் குலத்திலே அசுரேந்திரனுக்கு மகளாக பிறந்து அங்கே காசிப முனிவர் காசிப முனிவரை மயக்கக்கூடியது. இது கந்தபுராண வரலாறு. இந்த மாயையோடு வந்து கூடி தான் அதில்
காசிப முனிவர் மயங்கி சூரபத்மன் முதலாகிய பிள்ளைகளை எல்லாம் பெற்று இந்த பூமிக்கு அசுரர்களை பெற்று அனுப்புகிறார் சிவசிவா. இந்த காசிப முனிவர் மாயையோடு விளையாடக்கூடிய திருக்கோலம். நிறைய வீரர்கள் எல்லாம் இங்கே பிறக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 5 இது இல்லையா, இப்போ வந்து சிங்கமுகாசுரன், தாரகன், யானை வடிவத்தில் இருக்கக்கூடிய தாரகன் எல்லாம், அப்புறம் ஆட்டுத்தலையுடைய அஜமுகி, இவர்கள் எல்லாம் பிறக்கிறார்கள். இது கந்தபுராண வரலாறு. இது கோமல் சேகர் யூடியூபில் கந்தபுராண வரலாறு ஆறுமுக நாவலரும் அவருடைய சீடரும் எழுதிய அந்த உரைநடையை 154 வீடியோக்களாக கோமல் சேகர் யூடியூபில் பதிவு செய்திருக்கிறேன். அந்த வரலாறுகள் எல்லாம் இங்கே முதன்மையாக சுதை சிற்பங்களாக வடித்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. சிவாய நம. சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் எல்லாம் மாயோட பிள்ளைகள். இந்த ஆட்டுத்தலை உள்ள அஜமுகியால் தான் வந்து அவனுக்கு அழிவே ஏற்படுகிறது. அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. மேலே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு காவலர் சிற்பம், கோபுரம் தாங்கி என்று இங்கே நாட்டு மொழியிலே கூறுவார்கள். இவர்கள்லாம் தவம் செய்த தவசீலர்கள், அசுரர்களே தவசீலர்கள். இந்த பக்கம் இது முதல் தளத்திலே வந்து மேற்கு நோக்கி உள்ள சிற்பம். சிவாயனம். இது வந்து சிங்கமுகன் வந்து யாகத்தில் தன்னை ஆவிர்வாகம் கொடுக்குறது. சிவா. இங்கே சிங்கமுகாசுரன், அதாவது சூரபத்மன், அதாவது பெரிய யாகம் செய்வார். அதாவது மாயை என்ன செய்வார்னா, சூரபத்மன் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து உபதேசம் செய்வார். முதல்ல காசிப முனிவரை உபதேசம் செய்கின்றோன்னா மார்க்கண்டேயரோட வரலாறை சொல்லி, சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், நீங்கள் எல்லாம் சிவபெருமானை நோக்கி வந்து தவம் செய்து அளவில்லாத வரங்கள் பெற்று தர்மத்தோடு, அதாவது சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய வேத நீதியோடு நீங்கள் வழுவாமல் வாழ வேண்டும் என்று உபதேசிப்பார். மாயை சொல்வாள், நீங்கள் உபதேசித்ததெல்லாம் சரிதான், நானும் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் என் பிள்ளைகளுக்கு அந்த உபதேசம் தேவையில்லை, அவர்கள் முனிவர்களாகலாம் ஆகக்கூடாது, இந்த உலகையெல்லாம் அகில உலகங்களையும் அண்டங்களையும் கட்டி ஆண்டு இந்த தேவர்களை எல்லாம் நசிய செய்ய வேண்டும் என்று நான் உபதேசிக்கிறேன்னு. அப்போ நீயே உபதேசிடுவார். அப்புறம் அவள் தான் உபதேசம் செய்வா. வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு பெரிய வீரர்களாக வரலாற்றிலே இடம்பெறத்தக்க அளவுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி தான் தவம் செய்யணும். அந்த ஆற்றல் உள்ள ஒரே கடவுள் வந்து சிவபெருமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளவையும் அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவர் தான், வேறு கடவுளே கிடையாது. நீங்கள் கடுமையாக தவம் செய்யுங்கள், உங்களுக்கு உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வந்து அளவில்லாத வரங்கள் பெற்று பல அண்டங்களை ஆள வேண்டும், பல யுகங்கள் நீங்கள் ஆள வேண்டும் என்று சொல்லி உபதேசிக்கிறார். அதன்படியே வந்து யாகங்கள் ஒரு தனியான ஒரு இடத்தை காட்டுகிறார். அங்கே போய் யாகங்கள் செய்கிறார். அந்த யாகத்துக்கான பொருள்களை எல்லாம் மாயை கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். அப்புறம் தொடர்ந்து இந்த யாகங்களை செய்து வருகிறார்கள். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சிவசிவா. சிவாய நம. அந்த யாகத்தில் வந்து எதுவுமே இல்லை என்பதால் பலகாலம் யாகம் செய்தும் எந்த பலனும் இல்லை என்று சொல்லி சிங்கமுகாசுரன் என்ன செய்கிறான், தன்னையே யாகத்தில் அவிர்வாகமாக அங்கே போட்டுறான். அவன் வந்து காணாமல் போய்விடுகிறான் அந்த தீயில. அந்த இவர்கள்லாம் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். வந்து தாரகாசுரனும் சிங்கமுகாசுரனும், நாமும் உயிரை விட்டு விடுவோம், அண்ணன் இல்லாத இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்வது என்று சொல்லி அவர்களும் வந்து அதில் விழப்போகும்போது அங்கே இறைவன் தோன்றி மீண்டும் அந்த சூரபத்மனை உயிர்ப்பித்து அவனுக்கு அளவில்லாத வரங்களை எல்லாம் கொடுக்கிறார். அவனு 3 வரம் தான் கேட்குறான், 5 வரம் கொடுக்குறார். கொடுத்து திருமால் பெருமா உள்பட உங்களுடைய ஆணைக்கு கட்டுப்படுவார்கள், உங்களுடைய அதிகாரத்திற்கு
நீ வந்து ஒரு 1008 அண்டங்களை உனக்கு தருகிறேன், நீ 108 யுகம் வாழ வேண்டும் என்று அங்கே சொல்லி பெருமான் அங்கே வரம் கொடுப்பார். நீங்கள் தேவர்களை எல்லாம் அடித்து உதைத்து துவையுங்கள். இது என்ன காரணம் என்றால், இப்போ வந்து வழிபாட்டு நெறியில் இருக்கக்கூடியவர்கள், வழிபாட்டு செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள்லாம் மாயைகள் மயங்கி, பொருள் மாயைகள் மயங்கி இறைவனையே வியாபார பொருளாக ஆக்கி விடுகிறார்களோ, அதேபோல் அந்த தேவர்கள்லாம் பல காலம் வந்து தவம் செய்து அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்ற பிறகு அந்த நன்றியை மறந்து தான் எல்லாமே செய்கிறோம் என்று இறைவனை மறந்த நிலையிலே அவர்களுக்கு அந்த ஞானத்தை ஊட்டுவதற்காக அந்த தக்கன் வேள்வியிலே கலந்து கொண்ட பாவத்தை அனுபவிப்பதற்காகவும் இந்த வரங்களை எல்லாம் அவனுக்கு அளவற்ற வரம் கொடுக்குறாரு. ஒரு அண்டம்னா ஒரு சூரிய குடும்பம் நாம் இப்பொழுது இருக்கிறது. இதே போல் 1008 அண்டங்களை 108 யுகம். யுகம்னா தெரியல, ஒரு யுகம்னா 10,000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்குமோ தெரியல. 4,32,000 அது வந்து கலியுகம். கலியுகத்துக்கு 4,32,000. அதுலேயே இந்த ஒவ்வொரு இதுக்கும் இருக்குல்ல வித்தியாசம். ராம்குமார் வந்து சபதியார் இந்த பணிகளை வந்து ஏற்று செய்பவர். எங்களிடம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக 1999 2000 ஐயாவை சந்தித்தேன். நாங்கள் தொடர்ந்து அவர் வந்து பணியாற்றியிருக்கிறார். பல இடங்களிலே பணியாற்றியிருக்கிறார். வட மாநிலங்கள்லாம் போய் பல ஆலயங்களை புனரமைத்திருக்கிறார். வெளிநாடுகள்லையும் போய் செய்திருக்கிறார். அவர் தான் இந்த திருத்தொண்டை செய்து வருகிறார். சிவா கீழே முதல் நிலையில் உள்ள ராஜகோபுரம், முதல் நிலையிலே உள்ள மேற்கு நோக்கிய அதாவது காவலர்கள் என்று சொல்வார்கள், வாயிற் காவலர்களாக பெருமானால் ஏவப்பட்டு அப்படிப்பட்ட புண்ணிய சீலர்கள். சிவாய நம. இருபுறமும் பார்த்து கொள்ளலாம். சிவாய நம. சிவாய. எல்லா சிற்பங்களும் மிகவும் அப்படியே உயிரோட்டமாக அப்படி சிறப்பாக அமைக்கப்பட்டவை. இது முதல் நிலையில் உள்ள சிற்பங்கள், மேற்கு நோக்கிய பகுதி. சிவசிவா திருப்புகலூர் ராஜகோபுரம் 5 நிலை முதன்மை ராஜகோபுரம். கோவை வசந்தகுமார் அவர்கள் சென்ற முறை திருப்பணி செய்து இப்பொழுது மீளவும் அவரே இதை எடுத்து அந்த திருப்பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார். 700 சிற்பங்களுக்கு மேல் எல்லாமே வந்து புராண செய்திகளை, குறிப்பாக கந்த புராண வரலாறுகளை எல்லாம் விளக்கக்கூடிய சிற்பங்களாக அமைந்திருக்கின்றன. மிகவும் பழமையாக அந்த சுதைகளுக்குள்ள சிற்ப இலக்கணப்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள். அந்த பழமை அப்படியே காக்கப்பட்டிருக்கிறது, எதுவும் வழுவாமல். புதிதாக எதுவும் போடவில்லை. பழையதில் சில பழுதுகள் மட்டும் நீக்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது. ஓரிரு நாட்களில் பணி நிறைவேறும். இது தென்மேற்கு மூலையிலிருந்து, அந்த கோணத்திலிருந்து இதை எடுத்திருக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. அன்பர்களுக்கு கோமல் சேகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது திருப்புகலூர் முதன்மை ராஜகோபுர திருப்பணி. இது உள் பக்கத்திலிருந்து மேற்கிலிருந்து எடுத்திருக்கிறேன். மேற்கு நோக்கிய பகுதி இது. முற்றிலுமாக 5 நிலைகளும் பணிகள் வந்து செய்யப்பட்டு நிறைவடையும் நிலையிலே, வண்ணம் பூசும் பணி நிறைவடையும் நிலையிலே இருக்கிறது. இன்று 27/9/2023 இதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். சிவாயன. கிட்டத்தட்ட 700 பொம்மைகளுக்கு மேல், அதாவது பொம்மை என்றால் சுதை சிற்பங்கள் 700க்கு மேல், எல்லாமே வரலாறுகளை எல்லாம், புராண வரலாறுகளை எல்லாம் வெளிப்படுத்தும் ஒன்றும், கிட்டத்தட்ட அதிகமாக கந்த புராண வரலாறுகளை எல்லாம் வெளிப்படுத்தும் ஒன்றும் அந்த சுதைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. சிறப்பு. மிகவும் பழமையான சிற்பங்கள். சென்ற திருப்பணியின் போதே திரு வசந்தகுமார் அவர்கள் இதை எடுத்து செய்யும் பொழுது அந்த சிற்பி
அதை காத்திருக்கிறார். பல சிற்பங்களை காத்து குறைபாடுகளை நீக்கியிருக்கிறார். இப்பொழுது அதிக சிற்பங்களில் குறைபாடுகள் இல்லை, இருந்த அளவுக்கு நீக்கி வண்ணம் பூசும் பணி நிறைவடையும் நிலையிலே இருக்கிறது. ஓரிரு நாட்களில் நிறைவடைந்துவிடும். சிவாய.